அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் இந்த விஷயங்களில் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. அப்படி என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும்? குறிப்பாக மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும், ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சியும் நிகழ்கிறதுங்க. அந்த வகையில் மீன ராசியில் சஞ்சரித்த ராகு கும்ப ராசியில் சனி பகவானோடு இணைகிறார். அதே போல் கன்னி ராசியில் இருந்த கேது சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். மகர ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள் இந்த வகையில மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அஷ்டமாதிபதி சூரியன் மேஷத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். 5க்குரிய சுக்கிரனும் 9ற்குரிய புதனும் இணைந்திருப்பது யோக அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம அதோடு குருவினுடைய பார்வை ராசி விழுகிறது. குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகமும் இருக்குதுங்க. எண்ணங்கள் அனைத்துமே பலிக இருக்குது. நீங்கள் நினைத்த காரியங்களை ஒவ்வொன்றாக சாதிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. விளைவும் சாதகமாக இருக்குங்க. நல்லவற்றை நினைத்து முயற்சி செய்யுங்க, வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. தடைபட்ட சுப காரியங்கள் நடக்குங்க. ஒருவேளை வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குது. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது, இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனை நிகழ்கிறதுங்க. அது மட்டும் இல்லாம அங்கனம் பரிவர்த்தனை பெற்ற குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதால் தொட்டது துலங்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. பண நெருக்கடி அகல இருக்குதுங்க. வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் கிடைக்க இருக்குதுங்க. சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாக இருக்குது. காரணமே இல்லாமல் தடைபட்டு வந்த பல நல்ல காரியங்கள் இப்போது நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குரு மற்றும் சுக்கிரனுக்கு பரிவர்த்தனை யோகம் பெறுகிறதுங்க. இந்த காலகட்டங்களில் குரு சுக்கிர பரிவர்த்தனை இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 3-12க்கு அதிபதியானவர் குரு சகாயஸ்தான் அதிபதி பரிவர்த்தனையாகும். இந்த நேரத்தில் தொட்டது துலங்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் சாதகம் ஏற்படுங்க. வருங்காலம் பற்றிய பயம் அகல இருக்கு. உடன் பிறந்தவர்களுடைய வழியில் நடைபெறும் சுப காரியத்தை முன்னின்று நடத்தி பெருமை அடையக்கூடிய ஒரு தருணமாக தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தலை தூக்கிய பிரச்சனை இப்பொழுது நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் முக்கிய ஒரு பயிற்சி இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் அமைகிறது. அதாவது ராகு மற்றும் கேது கும்பம் மற்றும் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. தனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் பொருளாதார பற்றாக்குறை அகல இருக்கு. கணிசமான லாபம் கைகளில் பொருளுங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் கேது வருவதால் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். அதிக பொறுப்புகளை மேலதிகாரிகள் உங்களிடம் ஒப்படைப்பார்கள். எதையும் உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. பயணங்களால் அலைச்சல் ஏற்படுமோ தவிர ஆதாயம் குறைவாகவே கிடைக்குங்க. வெளிநாடு சென்றவர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாமலும், சொந்த ஊர் உள்ளவர்கள் வெளிநாடு செல்ல
எடுத்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குதுங்க. இக்காலத்துல ராகு கேதுக்களுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை யோக பலம் பெற்ற நாளில் செய்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக இந்த வாரத்தில் சூரியனோடு புதன் இணைந்து சஞ்சரிக்க இருப்பதால் புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார்கள். உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் அஷ்டமாதிபதியோடு இணையும் இந்த நேரம் நல்ல நேரம் தாங்க. விபரீத ராஜயோக அடிப்படையில் நல்ல சம்பவங்கள் ஏராளமாக நடைபெற இருக்குது. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு. அரசு வழி வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அவை கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான். அவரை சுக லாபாதிபதியான செவ்வாய் பார்ப்பது அவ்வளவு நல்லதில்லைங்க. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்குங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. நிதி பற்றாக்குறையும் மன வருத்தமும் உருவாகுங்க. திட்டமிட்டு காரியங்களை திட்டமிட்டபடி நடத்த இயலாது. வாங்கிய இடத்தால் பிரச்சனைகள் உருவாகும். கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. தொழில் நடத்துபவர்களுக்கு பங்குதாரர்கள் விலக்கிக் கொள்வதாக சொல்லி அச்சுறுத்துவார்கள். கவனம் அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு கூடிய விரைவில் குரு பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறார். அவரது பார்வை பதியும் இடங்கள் புனிதம் அடைகிறது. எனவே குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. உடன் பிறந்தவர்களால நன்மைகள் உண்டு. அதிகார பதவியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கைகூட இருக்குதுங்க. கூட்டு குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவு அகல இருக்குது. பொது வாழ்வில் இருப்பவர்கள் சாதனை படைக்கும் நேரம் இதுங்க. அதே போல் தொழில் சூடுபிடிக்கும். நல்ல சம்பவங்கள் நாளும் நடைபெற இருக்குது. நாடு மற்றும் வீடு மாற்றம் இனிமை தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க மகர ராசினியர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நட்பால் நன்மை உண்டு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொல்லை தந்தவர்கள் விலக இருக்காங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊர் மாற்றம் தேடி வருங்க. அதே போல் கலைஞர்களுக்கு கௌரவம் உயர இருக்குது. மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயர ஆசிரியர்கள் வழிகாட்டுவாங்க. பெண்மணிகளுடைய பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு நிம்மதி கிடைக்க இருக்குதுங்க. பொருளாதார நிலை திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது குடும்ப ராசியில் அமர்ந்திருக்கும் சனியை பாதகாதிபதியான செவ்வாய் பார்வையிடுவது சிக்கல் மயமானதுங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு சிறு பிரச்சனைக்கும் உடனடியாக கவனித்து மருத்துவரிடம் தீர்வுகளை செய்து கொள்ள வேண்டும். நாளில் சூரியன் இருப்பதாலும் வீட்டில் செவ்வாய் இருப்பதாலும் தந்தை வழி உறவு சகோதர உறவுகள்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க. கொடுக்கல் வாங்கல்ல சிக்கல்கள் ஏற்படலாம். பணம் கொடுக்கல் வாங்கல்ல அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் மகர ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் சன்னதிக்கு சென்று விளக்கு போட்டு வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.